ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு சோல்ஃபுல் த்ரெட்ஸ். நான் நிஷா. இன்றைக்கி வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிறதுக்கு பேசிக்காக நமக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவை அதை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது இந்த மாதிரி ஃப்ரேம். இது எம்ப்ராய்டரி ஃப்ரேம். இது 18 இன்ச்சஸ் இருக்கும். இது 2 பீஸாக வருங்க. ஒன்று இந்த மாதிரி ஃபேப்ரிக்கு கீழே வைக்கிற ஃப்ரேம். இது ஃபேப்ரிக் வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கிறது தான் இந்த ஃப்ரேம். ஆரி எம்ப்ராய்டரிக்கு இந்த ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட மெஷர்மெண்ட் 18 இன்ச்சஸ். இதுதான் ஸ்டாண்டர்டாக ஆரி எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஃப்ரேம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டாண்டு. இது அந்த 18 இன்ச்சஸ் ஃப்ரேமை மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைனிங் பண்ணலாம். இதுவும் 18 இன்ச்சஸ் தாங்க. இப்போ இந்த ஃப்ரேமும் இந்த ஸ்டாண்டும் மினிமம் 450 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 500 ருபீஸ்க்குள்ளார நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியாவை பொறுத்து ப்ரைஸஸ் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது கிளாத். இப்போ நம்ம ஆரி எம்ப்ராய்டரி எந்த கிளாத்தில் நம்ம போட போகிறோன்றதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸில் ஆரி எம்ப்ராய்டரியை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு பிகினராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி பாப்லின் கிளாத்தை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பாப்லின் கிளாத் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த பாப்லின் கிளாத்தை தான் மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போ நம்ம ஆரி எம்ப்ராய்டரி எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம நாளைக்கு ப்ளவுஸ்லேயோ நம்ம டாப்ஸ்லேயோ அதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக நம்ம போடுற ப்ளவுஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் இருக்கும். அப்போது நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆரி எம்ப்ராய்டரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சில்க் காட்டன் கிளாத்தில் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு எந்த சிரமமும் இருக்காது நாளைக்கு நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி பாப்லின் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி சில்க் காட்டன் கிளாத்தில் நம்ம டிசைன் பண்ணும்போது நமக்கு ஃபேப்ரிக் டிஃபர் ஆகுறதுனால நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆரி எம்ப்ராய்டரி பிகின் பண்ணும்போதே நம்ம இந்த மாதிரி சில்க் காட்டன் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த சில்க் காட்டன் கிளாத் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் 50 ருபீஸ்லேருந்து 400 ருபீஸ் ரேஞ்ச் வரைக்கும் இருக்குங்க. இப்போ ஒரு பிகினராக நமக்கு ஒரு மீட்டர் 50 ருபீஸ் இல்லைனா 80 ருபீஸ் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளார 2 மீட்டர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதுவே போதுமானது. நெக்ஸ்ட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது இவங்க தாங்க. இவங்க 2 பேர் தான் ஆரி நீடில். ஆக்சுவலாக ஆரி நீடில்ஸில் நிறைய பிராண்ட் இருக்குங்க. ஒரு பிகினராக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எந்த சிரமமும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி பிராண்டட் நீடில் வாங்கிக்கலாம். இது டியூலிப் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. பிராண்ட் இல்லாமல் அயன் நீடில்ஸும் இருக்குது. அது நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்த்துக்கலாம். பட் இப்போ நம்ம ஒரு பிகினராக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற நீடில்ஸ் டியூலிப் நீடிலில் நீடில் நம்பர் 13 அண்ட் நீடில் நம்பர் 14. நீடில்ஸில் நிறைய சைஸஸ் இருக்குது. பட் ஆனால் நமக்கு பேசிக் லெவலில் எல்லாமே த்ரெட்டு ரிலேட்டடாக தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். அப்போது இந்த 2 நீடில் வச்சு நம்ம எல்லா த்ரெட்டு ரிலேட்டட் ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாங்க. இந்த 2 நீடில் இப்போதைக்கு பிகினர் லெவலில் போதும். இந்த நீடில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ்லேருந்து 30 ருபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா த்ரெட்டு. இப்போ நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் த்ரெட்டு ரிலேட்டடாக என்னெல்லாம் ஸ்டிச்சஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் தாங்க நம்ம பண்ணுவோம். சில்க் த்ரெட் தான் நமக்கு தேவைப்படும் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. இப்போது இந்த சில்க் த்ரெட்டில் நிறைய பிராண்ட் இருக்குங்க. நான் எடுத்திருக்க பிராண்ட் பார்த்திங்கன்னா டபுள் பெல். மோஸ்ட் ஆஃப் த ஆரி டிசைனர்ஸ் இந்த பிராண்ட் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் ஏரியாவில் என்ன த்ரெட் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அந்த த்ரெட் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த த்ரெட்டுக்கும் நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. நம்ம இந்த த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல தான்
நம்ம போடுற ஸ்டிச்சோட பர்ஃபெக்ஷன் இருக்குது. இப்போ எல்லா த்ரெட்டுமே பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு ரேப்பில் தான் வரும். இந்த ரேப்பில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஷேடோட நம்பர் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இதில் ஷேடோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த ரேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தூக்கி வீசிடக்கூடாது, இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடக்கூடாது. இதை வந்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டோட ஸ்பூல் இருக்குல்ல, இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் இதே கலரில் உங்களுக்கு வந்து த்ரெட்டு வேணும்னா அந்த நம்பர் சொல்லி நீங்கள் அந்த த்ரெட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சில்க் த்ரெட். நம்ம ஆரி எம்ப்ராய்டரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற த்ரெட். சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட் இருக்குங்க. நான் எடுத்துருக்கிறது டபுள் பெல். இதுலேயே வந்து ஜிவி, பிஐபி, லோட்டஸ் அப்படின்னு நிறையா பிராண்டில் இருக்குது. உங்கள் ஏரியாவில் என்ன பிராண்ட் அவைலபிளோ நீங்கள் அந்த பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 16 rupeesலேருந்து 20 rupees வரைக்கும் உங்கள் ஏரியா பொறுத்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பேப்பர். இதை வந்து பட்டர் பேப்பர்னு காமனாக சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு A3 பேப்பர் என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்கும். A3 சைஸில் இருக்கும் இந்த பேப்பரு. இது எதுக்குன்னா, இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு டிசைனை வந்து இதில் வரைஞ்சி கீழே கார்பன் பேப்பர் வச்சு ஃபேப்ரிக் மேலே வச்சு நம்ம டிசைனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேசிங் பேப்பரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 5 rupeesலேருந்து 6 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ட்ரேசிங் பேப்பர் காமிச்சோம் இல்லைங்களா, அந்த ட்ரேசிங் பேப்பருக்கு கீழே நம்ம டிசைனை ஃபேப்ரிக் மேலே ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கார்பன் பேப்பர் தான் இது. இது ஆக்சுவலாக ஆரி எம்ப்ராய்டரியில் இந்த 2 கலர் கார்பன் பேப்பர் தாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறு நிறையா கலர்ஸ் இருக்குது, பிளாக்கு, ப்ளூன்னு இருக்குது. பட் ஆனால் அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணுற 2 கலர் இது தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர், இது ஒயிட் கலர் கார்பன் பேப்பர். கோரஸ் அப்படின்ற பிராண்டில் இருக்கும். இப்போது உங்கள் ஃபேப்ரிக் வந்து லைட் கலராக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதில் வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த டார்க் கலர் கார்பன் பேப்பர் எடுத்துக்கோங்க, எல்லோ கலர். இப்போது உங்கள் ஃபேப்ரிக் வந்து நல்லா டார்க் கலராக இருக்குன்னு வைங்க, பிளாக்கு, நேவி ப்ளூ, அந்த மாதிரி டார்க் கலர் ஃபேப்ரிக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் கார்பன் பேப்பர் வச்சு நீங்கள் ட்ரேசிங் எடுத்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5 rupeesலேருந்து 6 rupees பர் ஷீட் சேல்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவைப்படும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கர் பென்சில் தேவைப்படுங்க. இந்த பென்சில் எதுக்குன்னா நம்ம ஃபேப்ரிக் மேலே டிசைன்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து அப்சரா பிராண்ட் கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது ஒயிட், எல்லோ, ரெட் இருக்கா, க்ரீன், ப்ளூ, அந்த மாதிரி நிறையா ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். இப்போ உங்கள் ஃபேப்ரிக் வந்து லைட் கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 2 கலர் பென்சிலில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லோ இல்லைனா ரெட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஃபேப்ரிக் லைட் கலராக இருந்தால். உங்கள் ஃபேப்ரிக் வந்து டார்க் கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயிட் கலர் கிளாஸ் மார்க்கர் பென்சில் வச்சு டிசைனை வரைஞ்சிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் பென்சில் 6 rupeesலேருந்து 10 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க உங்கள் ஏரியா பொறுத்து. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு கட்டர். நம்ம த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டர் தேவைப்படுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 20 rupeesலேருந்து 30 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் சொந்தங்களே. ஆரி எம்ப்ராய்டரியை ஒரு பிகினராக நம்ம கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருந்தால் போதும். இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 800லேருந்து 850 rupeesக்குள்ளார நம்ம இதெல்லாம் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஸ்டாண்டை எப்படி அசம்பிள் பண்ணணும், இந்த ஆரி ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃப்ரேமில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஸ்டிஃபாக ஃபிட் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ சொந்தங்களே. ஸ்டே டியூன், கீப் சப்போர்ட்டிங்.